கபாலி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். ஈரோடு இடைத்தேர்தல் மிக பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. என்னன்னா, சம்பந்தமே இல்லாம நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கூலிக்காக பேசுறவங்களை பத்தி எல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலன்னு அவங்க சொல்லிட்டாங்க. பெரியாரை பத்தி பேசுறவங்க கூலிக்காக பேசுறாங்க அப்படின்ட்டாங்க. இதுக்கு உடனே பதில் சொல்லும் விதமா சீமான் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன சார் இதுல? அவரு சீமான் கூலிக்காக பேசினாரா, கூலி இல்லாம பேசினாரா, அது இன்றைக்கு கனிமொழிக்கு தேவையில்லாத விவாதம். அதனால கனிமொழிக்கு பதில் சொன்ன சீமான் என்ன சொல்றாரு, உங்ககிட்ட வெங்காயம் இருக்கு, எங்கிட்ட வெடிகுண்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசியிருக்காரு. சீமானும் இப்ப வர வர நிறைய வரம்பு மீறுகிறார்னு நினைக்கிறேன். அரசியல் நாகரிகத்தை தாண்டி பல இடங்கள்ல சீமான் பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த இதுலயும் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காரு சீமான். தமிழ்நாட்டுல இத்தனை நாடாளுமன்ற தொகுதி இருக்கும்போது கனிமொழி ஏன் போய் தூத்துக்குடியில் நின்னீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஜாதி ஓட்ட நம்பிதான் போய் தூத்துக்குடியில் நின்னீங்களா? இதான் நீங்க ஜாதியை ஒழிச்ச லட்சணமா? அதுக்கெல்லாம் கனிமொழினால பதில் சொல்ல முடியல, அல்லது பதில் சொல்ல தெரியல, அல்லது பதில் சொல்ல முடியாம இன்னைக்கு திமுக தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது பெரியாரை பற்றி பேசுவது மட்டுமே தமிழ்நாட்டு அரசியலாக இன்றைக்கு கட்டமைக்கப்படுது. திமுகவும் அதான் செய்யறாங்க, நாம் தமிழர் கட்சியுடைய சீமானும் அதான் செய்யறாரு. சீமான் தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் இனத்திற்காக பெரியார் எதையுமே செய்யலைங்கிறார். இதுவும் சீமானுடைய தவறான வாதம் தான். சரி, தமிழ் சமூகத்துக்கு எதுவுமே செய்யாத பெரியார் ஏன் நீங்க இவ்வளவு பேசிட்டு இருக்கிறீங்க? பெரியாரை பத்தி அப்ப நீங்க பேச போட்டு நீங்க அடுத்த வேலையை பார்க்கலாம்ல. ஈரோடு தொகுதி இடைத்தேர்தல்ல பேசுகின்ற சீமான் இந்த திமுக அரசு சமூக நீதியை கொடுக்காமல் எப்படி ஏமாத்திட்டு? இதே கனிமொழி பேசினார்ல, தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம் இருக்கிறார்கள், அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசே மதுபானங்களை விற்பனை செய்கிறது. பேசினாரா இல்லையா கனிமொழி? இதையெல்லாம் பேசலாம்ல சீமான். இதுக்கு முன்ன அப்படி பேசிட்டு இருந்த சீமான் இப்ப திடீர்னு தன்னுடைய ட்ராக மாத்தி பெரியாருக்கு எதிரான ஒரு அரசியலை மட்டும் கட்டமைக்கின்ற அளவிற்கு மோசமான நிலைமைக்கு சீமான் போனான். பெரியார் தமிழ் சமூகத்திற்காக பாடுபட்டாரா இல்லையா? இன்னைக்கு இந்த விவாதம் தேவையா? அதுல பெரியாரை பற்றி பேசுகின்றவர்கள், பெரியாருக்கு ஆதரவா பேசுற ஒரு சில என்னன்றாங்க, உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தந்தை பெரியார் தமிழ்நாட்டுல தடுத்து நிறுத்த போராடினார்னு சொல்றாங்க. பெரியார் பிறக்கும் போதே தமிழ்நாட்டுல உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லை. அதற்கு முன்பு கூட தமிழ்நாட்டில் அவ்வளவாக உடன்கட்டை ஏறும் அந்த பழக்கம் இல்லாமல் தான் இருந்தது. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்திருக்கலாம். வட இந்தியாவில் ராஜபுத்திர மன்னர்கள் ஆண்ட பொழுது அவர்களுக்கு தோல்வி என்பது உறுதியாகிவிட்டால் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த பெண்களை, பெற்றோர்களை, பிள்ளைகளை, குழந்தைகளை ஒட்டுமொத்தமாக வாளுக்கு இரையாக்கிவிட்டு அந்த ராஜபுத்திர வீரர்கள் மட்டும்தான் முழு நிர்வாணமாக போரிட்டு மடிந்திருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது உண்மையும் கூட. அப்படி அந்த ராஜபுத்திர மன்னர்கள் எதிர்பாராத விதமாக போரில் மரணமடைந்து விட்டால் கூட கூட்டம் கூட்டமாக ராஜபுத்திர பெண்கள் உடன்கட்டை ஏறி இருக்கிறார். இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. ஆகவே பெரியாரை கட்டமைக்கிறவர்கள் தேவைக்கு அதிகமாக பெரியாரை பற்றி புகழ்கிறார்கள். இல்லாதையெல்லாம் பெரியார் சாதித்தரை போல புகழ்கிறார்கள். பெரியார் தமிழ் சமூகம் படிக்க வேண்டும் என்று போராடினார், அதில் மாற்று கருத்து இல்லை. பெரியார் மட்டும் போராடவில்லை, தமிழ்நாட்டில் அதை போல பல தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். பெரியாரை இந்த அளவுக்கு பேசுற சீமான் போன்றவங்க, பெரியாருக்கு முட்டு கொடுக்கிற கனிமொழி போன்றவர்கள், ஆயிரங்காணி ஆள வந்தார்னு சென்னையில ஒருத்தர் இருந்தாரு, அவர் தன்னுடைய பல கோடிக்கணக்கான சொத்துக்களை வன்னியர் சமூகத்தினுடைய கல்விக்காக பயன்படுத்த வேண்டும்,
அவர்கள் கல்வி கற்பதற்காக கல்வி நிலையங்களை அமைக்க வேண்டும் என்று தானமாக வழங்கினாரே, அதை விட பெரியார் சாதித்து விட்டாரா? சீமானே இதை பத்தி பேசுறது இல்ல. சென்னையை தாரை வார்த்து கொடுத்த சென்னப்ப நாயக்கர், பிடிலி செங்கல்வராய நாயக்கர் ஆங்கிலேய அரசாங்கத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார். அன்றைக்கே அந்த அளவிற்கு கல்வியை கற்றவர். அவர் தனக்கு கிடைத்த வருமானத்தை வைத்து செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளையை உருவாக்கி, இன்றைக்கு கூட செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளையுடைய சொத்துக்கள் பலர் சூறையாடி இருக்கிறார்கள் என்று செய்தி இருக்கிறது. அவர் தமிழகத்திலே முதலில் மதிய உணவு திட்டத்தையே அவருடைய நிறுவனத்தில், அவருடைய கல்வி நிறுவனத்தில் அமல்படுத்தினார். அது மட்டுமல்ல, அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்களையும் படிக்க வைத்தார். ஆக பெரியார் தான் தமிழ் சமூகம் படிப்பதற்கு காரணம் என்று சொல்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. பெரியாரும் ஒருவர். ஆனால் தவறி கூட இந்த சீமானோ அல்லது கனிமொழியோ அல்லது ஸ்டாலினோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேறு எந்த அரசியல் கட்சிகளும் ஆயிரங்காணி ஆளவந்தாரை பற்றியோ, பிடிலி செங்கல்வராய நாயக்கரை பற்றியோ, அல்லது வேலூர் கந்தசாமி கண்டர் கலை கல்லூரியை கட்டிய கந்தசாமி கண்டரை பற்றியோ, இன்னும் பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கியவர்களை பற்றி, அவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை புறக்கணிக்கிறார்கள். சேலத்தில் அர்த்தநாரீச வர்மா மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு நிகராக சுதந்திர போராட்டத்தில் கவிதைகளை தந்தவர், சுதந்திர போராட்ட தியாகி. மகாகவி சுப்பிரமணிய பாரதி கூட எட்டயபுரம் சமஸ்தானத்தில் அரசவை கவிஞராக மட்டும்தான் இருந்தார். அவருக்கு பெரிய அளவில் சொத்துக்கள் இல்லை. ஆனால் சேலம் அர்த்தநாரீச வர்மாவுக்கு மிக பெரிய அளவில் சொத்துக்கள் இருந்தது. அந்த சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மமாகவே கொடுத்து விட்டு சென்று விட்டார். அவருடைய வாரிசு ஒருவரை சமீபத்தில் தான் நான் பார்த்தேன். அவரிடம் இன்னும் 2 நாட்களில் அர்த்தநாரீஸ்வர வர்மாவை பற்றி ஒரு பெரிய பேட்டியை ஒளிபரப்ப இருக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள், அவர்களை எல்லாம் இருட்டடிப்பு செய்துவிட்டு பெரியாரும் உழைத்தார், நான் மறுக்கவில்லை. ஆனால் பெரியார் மட்டும்தான் உழைத்தார். இது இல்ல, நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்ல வரது புரியுது. செய்தி வேற மாதிரி தடமாறுது. நான் என்ன கேக்குறேன்னா, இதத்தான் சீமானம் சொல்றாரு. நீங்க பெரியாரால் தான் நாங்க படிச்சோம், பெரியார் தான் எங்களுக்கு கல்வி கொடுத்தாரு அப்படிலாம் நீங்க சொல்றீங்களே, அது இல்ல, இதுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் பண்ணாங்கன்றத சொல்றாரு. நீங்க பெரிய சீமான் அவர்கள் நம்ம அர்த்தநாரீச வர்மா குறித்தோ அல்லது நம்ம பிடிலி குறித்தோ செய்தி சொல்லலன்ற நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் இன்னொருத்தர் மறக்காம சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் முன்னாடி, பெரியாருக்கு முன்னாடியே, பெரியாருக்கு தாத்தாவான அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர் மறக்காம இந்த விஷயத்தெல்லாம் அவர் போராடி இருக்காரு. ஏன் அவரை பத்தி நீங்க சொல்லன்னு அவர் கேக்குறாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா, அவரு எடுத்திருக்க ஒரு வாதம் சரியான வாதமா இல்லையா? அவரை கூலின்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, சீமான் திடீர்னு ஏன் பெரியார கையில் எடுக்கிறாருன்னா, அவர் கையில் எடுத்தனுடைய விளைவுதான் இன்னைக்கு எல்லாருமே சீமான் என்ன சொன்னாருன்னு டெய்லியும் பாக்குறாங்க. இப்ப இந்த ஒரு அவர் சொல்றது நீங்க முடிஞ்சா மாற்று கருத்து வைங்க. நியாயமா நீங்க மாற்று கருத்து வைக்கிறத விட பெரியார்வாதிகள் எங்க போனாங்கன்ற சொல்லுங்க சார். இல்ல, அத நாம கேக்குறோம். அதாவது பெரியாரியவாதிகள் சீமான் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு கருத்தியல் ரீதியா பதில் சொல்ல முடியல, தடுமாறுறாங்க. ஏன்னா அவங்க பெரியாரை ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு போராளியா மட்டும்தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் காட்டியிருக்காங்க. வீரமணி, கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, சுபவீரபாண்டியன், திருமுருகன் காந்தி, திமுக, இவர்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, கடவுள் இல்லைன்னு பெரியார் சொன்னதை மட்டுமே படித்திருக்கிறார்கள். அதை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. பெரியாருடைய மற்ற பக்கங்களை, பெரியாருடைய மற்ற செய்திகளை அவர்கள் மக்களிடையே சொல்வதற்கு அவர்களுக்கே தெரியவில்லை என்று நினைக்கிறேன். பெரியாருடைய சமூக நீதி போராட்டத்தை பற்றியோ, அவருக்கு முன்பே தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக போராடிய தலைவர்கள், அவருக்கு பின்னால் சமூக நீதிக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவை பற்றியோ, அல்லது டாக்டர் ஐயாவிற்கு முன்பிருந்தே போராடி கொண்டிருக்கின்ற பெரியவர் ஆணைமுத்துவை பற்றியோ தவறி கூட பெரும்பாலானவர்கள் யாரும் பேசுவதில்லை.
சில இடங்களில் பெரியவர் ஆணைமுத்துவை பற்றி சீமான் பேசி இருக்கிறார், நான் ஒப்புக்கொள்கிறேன். இல்ல அவர் சீமான் மறக்காம ஐயா ஆனமுத்துடைய பங்களிப்ப ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் ஒவ்வொரு முறையும் அவர் பதிவு பண்றாரு. இப்ப நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் வந்து என்ன சொல்றீங்கன்னா, அவங்களுக்கு போராட தெரியலையோ, அந்த கருத்தை வந்து அவங்க முன்னெடுக்க தெரியலையோ அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதே பெரியாரியவாதிகள், குறிப்பா வந்து வீரமணி போன்றோர், இந்து மதம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்களே தவிர, இவங்க இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல எந்த இடத்துலயுமே மத்த மதத்துல இந்த மாதிரியான மூடநம்பிக்கைகள் இருக்குன்னு பெரியார் சொன்னதா எங்கேயுமே சொல்லலையே. கிறிஸ்துவத்துல இருக்குன்னு சொல்லவே இல்லையே, இஸ்லாத்துல இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஒரு பெரியார்ன்ற ஒரு மனுஷன் ஒரு புலியார் சொல்லி போட்டு போயிருக்காருன்னா அதனுடைய தொடர்ச்சி இவங்க கடைபிடிச்சிருக்கணும்ல சார். அதை பண்ணலான்றாரு அவரு. சீமானாதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்ற, இவங்க எல்லாம் வந்து திராவிடர்கள், திராவிடன்ற வார்த்தையில போய் ஒழிச்சுக்கிறாங்கன்றாரு அவர். சார், அதை சீமானே சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது அன்றைக்கு இருந்த பார்ப்பானிய எதிர்ப்பு, பார்ப்பானி ஆதிக்கம், இவற்றுக்கு எதிராக திராவிடம் என்கின்ற வார்த்தையை ஒரு குறி சொல்லாகத்தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பெரியாரே தெளிவா சொல்லியிருக்காரு. திராவிடம் என்பதை பெரியாரே ஏத்துக்கல. திராவிடத்தை பிராமண ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு குறிச்சொல் தான் சொன்னார். திராவிடம் இருந்ததுன்னு பெரியார் எங்கேயுமே சொல்லல. ஒண்ணு, பெரியார் இந்து மத மூட நம்பிக்கைகளை மட்டும் சாடவில்லை, அனைத்து மதத்தில் இருக்கின்ற மூட நம்பிக்கைகளையும் சாடி இருக்கிறார். அம்பேத்கர் இந்து மதம் எனக்கு பாகுபாட்டை தந்தது, இந்துயிசம் இஸ் டிவிஷன் என்று சொல்லிட்டு அவர் புத்த மதத்தை தழுவியதை பெரியார் வன்மையா கண்டிச்சார். அம்பேத்கர் நெருங்கிய நண்பர் பெரியார். என்ன சொன்னார்? ஒரு மதத்தில் இருக்கின்ற அடக்குமுறைக்கு இன்னொரு மதம் தீர்வாகாதுன்னு. நீங்கள் இந்து மதத்தில் இருந்து கொண்டே உங்களுக்கு எதிரான கருத்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடி இருக்க வேண்டும். இன்னொரு மதத்தில் இணைந்தது நீங்கள் உங்கள் பொறுப்பை தட்டி கழித்து விட்டீர்கள். அம்பேத்கரையே பெரியார் சாடி இருக்கார். ஒண்ணு, பெரியார் நீங்க சொல்றதுல நான் ஏத்துக்கிறேன் சார். இல்ல நீங்க பெரியார் வந்து அதாவது இல்ல பெரியார் வந்து இந்து மதத்தை மட்டுமே சாடிய ஒரு தலைவர் அல்ல. பெரியாரை பாக்குறதுக்கு 3 பேர் போறாங்க. யார்? ஒரு இந்து மத சாமியார், ஒரு முஸ்லீம் மதத்துடைய காஜி, ஒரு கிறிஸ்துவ மத பாதிரியார். 3 பேர் போய் பெரியார்ட்ட சொல்றாங்க, ஐயா நீங்க வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வோட இருக்குன்னு சொல்றீங்க, படிக்கணுங்கிறீங்க, மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாதுங்கிறீங்க, சமூக நீதிக்காக போராடுறீங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றீங்க, எல்லாம் சரி, ஆனா கடவுள் இல்லைன்னு மட்டும் சொல்லாங்க. 3 பேர் சொல்றாங்க. பெரியார் கேட்கிறாரு, சரி கடவுள் இல்லைன்னு நான் சொல்லல, நான் சொல்லாம இருக்கணும்னா இந்த கிறிஸ்துவ மத பாதிரியாரை பார்த்து கேட்கிறாரு, நீங்க இந்த முஸ்லீம் மதத்தினுடைய கடவுளையும் இந்து மதத்தின் கடவுளையும் ஏத்துக்கிறீங்களா? அந்த கிறிஸ்துவ பாதிரியார் சொல்றாரு, இயேசுவே மெய்யான தேவன், மற்றவங்க எல்லாம் பொய்யான தேவன், ஆகவே ஏத்துக்க மாட்டேன். அடுத்து அந்த முஸ்லீம் மதத்தினுடைய காட்சியை பார்த்து கேட்கிறாரு, அவங்க ஏத்துக்கலாம் போட்டும், கிறிஸ்துவ மதத்துடைய கடவுளையும் இந்து மதத்தின் கடவுளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அந்த முஸ்லீம் மதத்துடைய காட்சி சொல்லிட்டாரு, கடவுள் உருவமற்றவன், கடவுள் ஒரு நாண ஒளியாக இருக்கிறார், அதான் எங்களுடைய இஸ்லாத்தின் கோட்பாடு, ஆகவே இந்த 2 மதத்தின் கடவுளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கடைசியா இந்து மத சாமியார் கேட்கிறார், சரி அவங்க தான் போகட்டும், நீங்களாவது அந்த 2 மதத்தினுடைய கடவுளை ஏத்துக்குவீங்களான்னு கேட்கிறார். இந்து மத சாமியார் சொல்றார், எங்களுக்கு 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள், 64 நாயன்மார்கள் இருக்கிறார்கள், ஆழ்வார்கள் இருக்கிறார்கள், கடவுளின் கல்கி அவதாரத்தில் 9 அவதாரங்கள் வந்துவிட்டது, 10வது அவதாரம் வர இருக்கிறது, ஆகவே நான் எப்படி கிறிஸ்துவ மதத்தினுடைய கடவுளையோ முஸ்லீம் மதத்தினுடைய கடவுளையோ ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு என்னுடைய கடவுள் தான் உயர்ந்தவர். எங்களுக்கு ரிக்வேதம் இருக்கிறது, யசூர் வேதம் இருக்கிறது, சாம வேதம் இருக்கிறது, அதர்வண வேதம் இருக்கிறது, எங்களுக்கு 4 வகையான வேதங்கள் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு திருக்குரான் மட்டுமே இருக்கிறது, கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் மட்டுமே இருக்கிறது. இப்படி பல வேதங்களை வைத்திருக்க நாங்கள் மற்ற 2 வேதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டார். அதான் பெரியார் உடனே சொன்னாரு, நீங்க தனித்தனியா கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க, நான் ஒட்டுமொத்தமா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு.
ஆக இல்ல சார், இப்போ நான் அந்த கருத்தை முன்வைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி பெரியார் அவருடைய கொள்கையில தெளிவா இருந்தாரு. இப்ப என்னுடைய கேள்வியே, அதற்கு அடுத்து வந்த நிர்வாகிகள் அதுல சரியா பயன்படுத்தல, சரியா அந்த கொள்கையை அவங்க நடைமுறைப்படுத்தல, மக்கள் கிட்ட எத்தனை போய் சேர்க்கல அப்படின்றதான் நம்முடைய பார்வை. இதான் சீமானும் சொல்றாரு. சீமானுக்கு நியாயமா பதில் சொல்ல வேண்டியவங்க சொல்லல, மத்தவங்க எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட தமிழக முதல்வர் கிட்ட பெரியார் குறித்து சீமான் கருத்து சொல்றாருன்னு கேட்டதுக்கு அதுக்கு தமிழக முதல்வர் சொல்றாரு, அதனால எங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, பெரியார் எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரியாதை கொடுத்துட்டு போறாரு. பெரியார் குறித்து அவருடைய பார்வை மிக விசாலமானதா அவருடைய செயலை காமிக்குது. இப்போ இந்த செய்தி, இந்த நிகழ்வுடைய தொடக்கமே கேள்வி என்னன்னா, இல்ல ஒரு நிமிஷம் நான் என்ன கேட்கிறேன், எனக்கு சொல்றதுக்கு முன்னே சிரிப்பு தான் வருது. சமூக நீதியில் பெரியாரின் பார்வை என்ன அப்படின்னு ஸ்டாலின் அந்த நிருபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தா அந்த கேள்விக்கு ஸ்டாலினால பதில் சொல்ல தெரியுமா? பெரியார் கடைசியா பேசின பொதுக்கூட்டத்துல என்ன பேசினார்? பெரியார் தான் எங்களுக்கு தலைவர்களுக்கெல்லாம் தலைவர்னு பேசுற ஸ்டாலின் மலேசியாவுல போய் பெரியார் என்ன பேசினார் அவர் சொல்லுங்க பாப்போம். அவன் கட்சியில் இருக்கிற ராசாவோ திருச்சி சிவாவோ பேசிடுவாங்க. ஸ்டாலின் நின்ன இடத்துல சொல்லுங்க. தலைவர்களுக்கெல்லாம் தலைவர்கள் அவர் படிச்சிருக்காரு ஸ்டாலின். மலேசியாவில் பெரியார் பேச போறார் சார். பெரியார் மலேசியாவில் பேச விடக்கூடாதுன்னு பலர் காவல்துறையில போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த காவல்துறை அதிகாரி சொல்றாரு, நாங்கள் ஏற்கனவே ஈரோட்டு ராமசாமிக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுத்து விட்டோம். நீங்க இப்ப எங்களுடைய கடவுள் சீதையை தவறா பேசுவாரு, ராமனை தவறா பேசுவாரு, ஆகவே அவருக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. இங்க கூட எங்களுடைய கடவுள் மேரியம்மாவை தவறாதான் பேசுறாங்க. நீங்க அவர் பேசுவது தவறு என்றால் அடுத்த நாள் உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். அவர் பேசியது தவறுன்னு நீங்க ஆதாரத்தோட விலைக்கு பேசுங்க. அவருக்கு கொடுத்த அனுமதி கொடுத்ததுதான், அதை திரும்ப பெற முடியாதுன்னு அந்த மலேசியாவுடைய காவல்துறை அதிகாரி சொல்லிட்டார். அடுத்த நாள் பெரியார் பேசுறார். அதாவது நான் யாருன்னே தெரியாம தான் அந்த மக்கள் இருந்தாங்க. இந்த ஈரோட்டு ராமசாமி எப்படி இருப்பான்னு தெரியாது. இந்த ஈரோட்டு ராமசாமி ஒருவர் மட்டும் பேசுவதால் ஒரு கடவுள் இல்லாமல் போய்விடுவார் என்று சொன்னால் அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? சொல்லிட்டு அடுத்து கேட்டாரு, நான் என்ன பேசணும் கூட இந்த நாட்டுல யாரும் கேட்காம தான் இருந்தாங்க. ஆனா இவங்க எனக்கு காட்டிய எதிர்ப்பை பார்த்து விட்டு அப்படி என்னதான் இந்த ஈரோட்டு ராமசாமி பேச போகிறார் என்பதற்காக இவ்வளவு பெரிய கூட்டம் கூடிவிட்டது அப்படின்னு பெரியார் பேசினார். இந்த வரலாறு ஸ்டாலினை சொல்லுங்க சார். பெரியாருக்கு ஆதரவா பேசுற ஸ்டாலின் இதை சொல்லுவாரா? தெரியுமா? அதனாலதான் சீமான் பேசுற. அதனாலதான் இவங்களுக்கு யாருக்கும் பெரியாரை பத்தி தெரியலன்னா திமுக வாருன்னு வர்றார். பெரியாருக்கு தான் சீமான் பேசுற. பெரியார் தவறே செய்யலன்னா நான் வாதில்லை. பெரியாரிடம் ஒரு சில தவறுகள் இருக்கும் சார். மகாத்மா காந்தியே தவறு பண்ணார்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? இங்க இருந்து லண்டனுக்கு போய் கோட் சூட்டோட போய் பாரட்லா படிச்சுட்டு தென்னாப்பிரிக்காவில் போய் கோட் சூட்டோட அன்றைக்கே 10,000 ரூபாய் ஒரு வழக்குக்கு கட்டணமாக வாங்கிய ஒரு மிகப்பெரிய முன்னணி வழக்கறிஞர் மகாத்மா காந்தி. கோட் சூட்டோட இருந்துட்டு தென்னாப்பிரிக்காவில் போராடிட்டு தென்னாப்பிரிக்காவில இருந்து திரும்பி மதுரைக்கு வர்றார். மதுரைக்கு கோட் சூட்டோட வந்த மகாத்மா காந்தி கோமணத்தையே கட்டி விட்டது நாம தானே. அங்கதானே பார்த்தாரு விவசாயி கோமணத்தை கட்டிட்டு ஏர் ஓட்டிட்டு இருக்கிறான். இந்த விவசாயிக்கு என்னைக்கு கோட் சூட் கிடைக்குது அன்னைக்கு நானும் கோட்டு சூட்டையும் போட்டுக்கிறேன், அது வரைக்கும் நானும் போட மாட்டேன்னு சொல்லிட்டு கோட்டு சூட்டை கழட்டி எரிஞ்சிட்டு அன்னைக்கு கோமணம் கட்டு போடுறதுதான் கடைசி வரைக்கும் அவர் கோட் சூட் போடவே விடல. அதாவது இதுல மகாத்மாவை என்ன விமர்சிக்கிறோம்னா, மகாத்மா காந்தி அந்த விவசாயிக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற அவருடைய எண்ணம் மகத்தானது. அதற்காக போராட வேண்டும் என்று நினைத்த அவருடைய நோக்கம் புனிதமானது. ஆனால் அவர் எடுத்த முடிவு தவறானது. அந்த கோமணம் கட்டி கொண்டு இருப்பவனுக்கும் கோட் சூட் கிடைப்பதற்கு என்ன வழி என்றுதான் மகாத்மா காந்தி யோசித்திருக்க வேண்டும். அவனும் கோமணம் கட்டிட்டு இருக்கனால இவரும் கோட் சூட்டை கட்டிட்டு கோவணத்தை கட்டியது ஒரு தவறான முடிவுங்கிறாங்க. அவருடைய நோக்கம் சரி. அந்த மாதிரி சில இடங்கள்ல அவர்கள் எடுத்த முடிவு தவறா இருக்கலாம், ஆனா அவருடைய நோக்கம் சரியா இருந்தது. அதே மாதிரிதான் பெரியார் இன்னைக்கு தென்னை மரத்தை வெட்டி சாச்சாரு,
மகாத்மா காந்தி கள்ளுக்கடை மறியல அறிவிச்சோன்னா பெரியார் தென்னை மரத்தை வெட்டி சாய்த்தார், அதை தியாகம் சொல்றீங்க. சரி, பெரியாருடைய அந்த நோக்கம் புனிதமானதுதான். அந்த தென்னை மரம் கல் இருக்க பயன்பட்டு விடக் கூடாது அப்படிங்கிறத பெரியார் தென்னை மரத்தை வெட்டினாரு. ஆனா சீமான் விழுப்புரத்துல போய் கல்ல குடிச்சிட்டு இருக்கிறார், ஒரு அரசியல் கட்சி தலைவர். சார், திருக்குறள்ல கல் உண்டாமைன்னு 10 திருக்குறளே இருக்கு. கல் என்ன ஊட்டச்சத்தா? கல்ல குடிச்சா போதை வருமா வராதா சார்? வரும்ல சார். இல்ல அது இல்ல அது தனி பார்வை. இல்ல, நாம என்ன கேக்குறோம், தமிழர்களுடைய பாரம்பரிய பானம் வந்து கல்லு சார். நீங்க கல்லு உண்ணாமைனா அளவோட எதையும் குடிச்சா இல்ல, நீங்க வந்து செய்தியை வேறமா மாத்த வேணாம். இந்த செய்தி வந்து வேற மாதிரி போயிடக்கூடாது. இல்ல இல்ல நான் சொல்ல வந்து சொல்லிடுறேன் இருங்க. அதாவது பெரியார் தென்னை மரத்தை வெட்டின தப்புன்னு சொல்றேன். இல்ல, பெரியார் தென்னை மரத்தை வெட்டின தப்பு தான், நானும் இல்லைன்னு சொல்ல. அந்த தென்னை மரத்துல கல் இருக்காம பாத்துருந்தா போதும். பெரியார் அவருக்கு சொந்தமான மரம், அவரை மீறி யாரும் வந்து கல் இறக்க முடியாது. கல்லை இறக்காம பாத்துருந்தா போதும். ஆனா சீமான் போய் கல்ல குடிக்கிறார், ஒரு அரசியல் கட்சி தலைவர். அது அந்த கல்லை வந்து பதநீராக மாற்றி அந்த கல்லுல வந்து போதை இல்லாமல் அது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் மாற்றுகின்ற அனைத்தும் தமிழர்களுக்கு தெரியும். அப்படி குடிக்கிறத நம்ம வேணாம் தடுக்கவே இல்லை. இப்ப உதாரணத்துக்கு பனைமரத்துல எங்க கிராமத்துல என்ன சொல்லுவாங்க, சுண்ணாம்பு தெளிவுன்னு சொல்லுவாங்க. அந்த பனைமரத்தினுடைய பாலையில சுண்ணாம்பு வந்து அடிச்சு வச்சிருவாங்க. அது என்ன பண்ணும்னா அந்த போதையெல்லாம் எடுத்துட்டு அந்த வந்து ஒரு அற்புதமான பானமா அந்த சுண்ணாம்பு தெளிவு கிடைக்கும். எங்களுக்கு நாங்கெல்லாம் சிறுவர்களா இருக்கும்போது பானையில கொண்டு வந்து அந்த சுண்ணாம்பு தெளிவு விற்பாங்க. அதை பெற்றோர்கள் இல்ல சார், நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இல்ல இல்ல அதனால இல்ல உண்மைதான். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஒட்டுமொத்தமா பெரியார சீமான் விமர்சிக்கிறது ஏத்துக்க முடியாது. சீமான் விமர்சிக்கிறான்றதுக்காக அவரை வந்து ஈரோட்ல தேர்தல் பிரச்சாரம் செய்ய போன சீமானுக்கு எதிராக இவங்க இறங்கி வீதியில் நின்று போராடினது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா பெரியாரே வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி. அவருக்கு எதிரான கருத்துக்களை அவர் வரவேற்றிருக்கார். இதுக்கு என்ன இன்னொரு உதாரணம் கேட்டீங்கன்னா, ஸ்ரீரங்கத்துல பெரியார் பேசிட்டு இருக்காரு. ஸ்ரீரங்கத்துல ஒரு ஐயர் நேரா இல்ல நான் இந்த செய்தியை முடிச்சிடுறேன். இல்ல சார், ஒரு நிமிஷம் சார். இல்ல நான் ஒத்துக்கிறேன் சார், நான் இந்த செய்தியை முடிச்சிடுறேன். நீங்க வந்து கல்லு உண்ணாமை குறித்து திருவள்ளுவர் சொல்றதெல்லாம் நீங்க சொல்றீங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா கல்லுன்றது தமிழர்களுடைய பானம், பாரம்பரியமா குடிச்சு வராங்க. இது நியாயமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பூர்வீக ஒரு விளைச்சல் வந்து அந்த கல் உற்பத்தின்றது. அந்த வந்து நீங்க தவறு, அது மதுபானம் அப்படின்னா, இதே தமிழ்நாட்டுல தமிழக அரசு சாராயத்தை உற்பத்தி பண்ணி விக்குது. தமிழக அரசு செய்யறது செயல் நீங்க ஏத்துக்கிறீங்களா சார்? அதுவும் தப்பு தானே? அதுக்காக தானே சார் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம், உயிரை கொடுத்து போராடுறோமே. உங்க போராட்டத்தினுடைய சார் இல்ல சார், உங்க போராட்டத்தினுடைய விளைவு என்ன ஆச்சு? நெடுஞ்சாலைகளில் சாராய கடையை மூடணுன்றது பாடல் கட்சியினுடைய தொடர் போராட்டம். அது நீதிமன்றம் போய் வெற்றி பெற்று வந்துட்டீங்க. இப்ப அதை மூடிட்டாங்களா சார்? உச்ச நீதிமன்றம் வரைய போய் நீங்க வெற்றி பெற்று வந்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? வாசல் முன்னாடி பின்னாடி பக்கமா வச்சுட்டாங்க. இப்ப எத்தனை பேர் சார் ஏமாத்தி இருக்காங்க? எத்தனை பேர் ஏமாத்திடுறாங்க? நீதிமன்றத்தை ஏமாத்திடுறாங்க, புகழ்பெற்ற வழக்கறிஞர்களுடைய வாதத்தை முட்டாளாக்கி இருக்காங்க, தமிழ்நாட்டினுடைய நேர்மையை குலைச்சிருக்காங்க, தமிழக மக்களை ஏமாத்திடுறாங்க. இதெல்லாம் திராவிடத்தினுடைய வெளிப்பாடுன்னு சீமான் சொல்றாரு. வேற உள்ள ஒரு தமிழனா இதுல ஆட்சியை செஞ்சிருந்தா, தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு அன்புமணியே ஒரு இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருந்தா இந்த ஒரு போக்கிரித்தனத்தை, இந்த மாதிரியான ஒரு கேவலமான தனத்தை செஞ்சிருப்பாரா? செஞ்சிருக்க மாட்டாரா? அவர் நீதிமன்றம் வரைக்கும் போக விட்டுருக்க மாட்டாரு. அப்ப குற்றம் நினைக்கிறியா, அதோ ஒரே கையெழுத்து மாத்திடுறேன் அப்படின்னு மாத்திருப்பாரு. அப்படி ஒரு தலைமை பண்பு இல்லாதவங்க ஆட்சி செய்யறதுனாலதான் இந்த திராவிடம் ஒழியணும்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாரு. அதுதானே அந்த அதுக்கான அடிப்படை வந்து பெரியார் கிட்ட தொடங்கி இருக்கின்றாரு அவரு. நீங்க அதை தானே ஏத்துக்கணும். பெரியார் நல்லது சொன்னாரு இல்லன்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை சார். பெரியாருக்கு முன்னாடி எல்லாம் அத்திப்பாக்கம் நாயகர் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காருன்றதுல இன்னைக்கு நம்மள மாதிரியான ஆட்கள் இந்த பொதுவெளியில பேசும்போது மக்களுக்கு போய் சேருது. அப்ப ஆனா இதை விட வேகமா இன்னைக்கு சீமானுடைய பேச்சால போய் சேருதுன்றதுதான் முக்கியம். சீமான் வன்னியர்களுடைய பங்களிப்பை சொல்லலன்றது ஏத்துக்கிறேன் சார். ஒரு பேச்சால எவ்வளவு தூரம் சார் எல்லாரையும் கவர் பண்ண முடியும்? அவரால் முடிஞ்சு இன்னைக்கு பேசக்கூட முடியாத அளவுக்கு அவரால் முடிஞ்ச வரைக்கும் பேசார் சார். பிடி லீய பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். சென்னப்ப நாயகரை பத்தி பேசி கேள்விப்பட்டிருக்கேன். அர்த்தநாரிச வர்மா கூட இன்னைக்கு வன்னியர்கள் பரவலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்விப்பட்டிருக்கேன்.
அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகருடைய பெருமையை எந்த அரசியல்வாதி சார் பேசலாம்? ஒரு அரசியல் நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்ற பாடல் மன்ற கட்சியுடைய தலைவர் பேசினாரா சார்? சார் நீங்க சொல்லுங்க, பேசினாரா? இல்ல இல்ல இல்ல, அத்திப்பாக்கம் வெங்கடாஜல நாயக்கர் அவருக்கு முன்னோடிங்கிறத பல முறை வந்து நாம தெளிவுபடுத்தியிருக்கோம். இன்னொன்னு நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க. நான் கேட்கிற கேள்வி, ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல் தலைவரான அன்புமணி சொன்னாரா? சொல்லுங்க. இல்ல, அன்புமணி ஒரு இதுல குறிப்பிட்டிருக்காரு, பெரியாருக்கு முன்பே அத்திப்பாக்கம் வெங்கடாஜல நாயக்கர் தமிழர்களுக்காக போராடி இருக்காருன்னு அன்புமணி ஒரு முறை குறிப்பிட்டிருக்காரு. அது சரியா எப்பன்னு தெரியல. ஒரு நீங்களே சொல்லிட்டீங்க. இன்னொன்னு நீங்களே சொல்லிட்டீங்க சார். நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு முறை சொல்லியிருக்காரு, ஒரு முறை தான் சொல்லியிருக்காரு. யார் சொல்லிருக்கணும்? சீமான் சொல்லணும் எனக்கு அவசியம் இல்ல சார். சீமான் வந்து நேத்து கட்சி ஆரம்பிச்சவரு. என் கட்சி ஆரம்பிச்சு 30-35 வருஷம் ஆகி போச்சு. இத்தனை வருஷத்துல நீங்க என்ன சொல்றீங்க? அன்புமணி ஒரு முறை சொல்லியிருக்காருன்றீங்க. ஏன் சார் அவர் ஒரு முறை சொன்னோம்? பல முறை சொல்லியிருக்கணும். இந்த சமூகத்தினுடைய தலைவர், இந்த சமூகத்தினுடைய தோன்றிய மிகப்பெரிய பெரியார் வெங்கடாசல நாயகர்னு சொல்லியிருக்க வேண்டியது யாரு? இந்த தலைமை தானே சொல்லிருக்கணும். அப்ப இவங்க சொல்லாத நம்ம கிட்ட குறைய வச்சுக்கின்னு சீமான் சொன்னா என்ன, சொல்லணும் எனக்கு என்ன சார்? இல்ல, நான் என்ன கேக்குறேன், அதாவது இன்னொன்னு, அத்திப்பாக்கம் வெங்கடாஜல நாயக்கர் பகுத்தறிவை பேசினார், மறுக்கல. ஆனா இன்றைக்கு பகுத்தறிவை மட்டுமே பேசிக்கொண்டு மக்களுக்கு தேவையான அனைத்தையும் விளைவிப்பதா? அதாவது இடஒதுக்கீடு வேணும், ஜாதிவாரி அடிப்படையில் இடஒதுக்கீடு, இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, மது ஒழிப்பு. ஆகவே இதைத்தான் வந்து பாட்டுலகை கட்டியாண்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமே சொன்னான். அது கடவுள் உண்டு என்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு. இங்கு கஞ்சிக்கு இல்லாதார் கவலை தீர்ப்பதை கருத வேண்டியதையே மறந்தாச்சு நடத்தினார். யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அந்த அடிப்படையில அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும், டாக்டர் ஐயாவாகட்டும், அவர்கள் சமூக நீதிக்காக தொடர்ந்து போராடுறாங்க, மது ஒழிப்புக்காக தொடர்ந்து போராடுறாங்க, அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வின்னு போராடுறாங்க. இப்படி உன்னதமான லட்சியத்துக்கு போராடிட்டு இருக்கும்போது அந்த போராட்டத்தில் வந்து கடவுள் மறுப்பாளர்கள் வந்து நின்னால் மட்டும் வெற்றி பெற்று விட முடியுமா? அல்லது கடவுள் இருக்கிறார் என்று சொல்பவர்கள் வந்து நின்னால் மட்டும் வெற்றி பெற்று விட முடியுமா? அனைத்து தரப்பு மக்களையும் இணைந்து நடத்த வேண்டிய போராட்டம். மது ஒழிப்பு, ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சமூக நீதி, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் சுகாதாரம், இது வந்து எல்லா மக்களும் இணைந்து போராட வேண்டிய காலத்தின் தேவை இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது. ஆகவே அத்திப்பாக்கம் வெங்கடாஜலம் நாயக்கரை பற்றி அதிகமாக பேசாமல் இருந்திருக்கலாம். பெரியார் கூட தான் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை பற்றி பேசினார். இன்னைக்கு வரைக்கும் பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ பேசியிருக்காங்களா? இல்ல. பெரியாருடைய சமூக நீதி பத்தி மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஏன்னா தந்தை பெரியாருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல சிலை வச்சிருக்காங்க. நீதி தேவன் அம்பேத்கருக்கு இதே தைலாபுரத்துல சிலை வச்சிருக்காங்க. இப்ப இவங்கள விட முன்னோடி என் பாட்டன், என் முப்பாட்டன் வெங்கடாசல நாயக்கருக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு சிலை வைக்கணும் கூட ஒரு கோரிக்கை வைக்கலையே. அப்போ பிரச்சனை தப்புன்றது நம்ம சைடு தானே சார் இருக்கு. சீமான் சொன்னா என்ன, சொல்லலாம் என்ன சார்? இல்ல இல்ல, இந்த கேள்வி வருது இல்ல. அதனாலதான் சீமான் இன்னைக்கு அந்த பிரச்சனையை சீமான் கையில எடுத்துக்கினாருன்ற. இல்ல, அப்படி நீங்க கணக்கெடுத்தீங்க அப்படின்னா, நீங்க அப்படி வந்து தைலாபுரம் தோட்டத்துல வந்து அம்பேத்கருக்கு சிலை இருக்கிறது, காரல் மார்க்ஸ் இருக்கு, பெரியாருக்கு இருக்கு, ஏன் அத்திப்பாக்கம் வெங்கடாஜல நாயக்கருக்கு சிலை வைக்கலன்னு நீ கணக்கெடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஏன் ராமசாமி படையாச்சிக்கு சிலை வைக்கல, ஏன் பிடிலி செங்கல்வர் நாயக்கு சிலை வைக்கல, ஏன் ஆயிரங்காணி ஆளவந்தாருக்கு வைக்கல, ஏன் அர்த்தநாரீஸ்வர வர்மாவுக்கு வைக்கல, அப்படின்னு தொடர்ந்து அந்த கேள்விகள் போயிட்டே இருக்கு. அப்படி பார்த்தா வெறும் சிலையை மட்டும்தான் வச்சிட்டு இருக்க முடியும். இந்த மக்களுக்கான அடிப்படை இல்ல இல்ல, இவங்களுக்கெல்லாம் முன்னோடி அர்த்தநாரீஸ்வர வர்மான்றதுக்காக நான் சொல்றேன். இருங்க, நான் சொல்ல வந்த சொல்லிடுறேன். இப்படி நாம கணக்கு போட்டுட்டே இருந்தோம்னா, அன்றைக்கு 1980 வன்னியர் சங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது உடனடியாக இந்த சிலையெல்லாம் வச்சாங்க. அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது, தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து பெரியாரை பற்றி அதிகமா சீமான் விமர்சனம் பண்றாரு. இன்னைக்கு கனிமொழி போன்றவங்க எல்லாம் வந்து சீமானுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், பெரியாரை மற்றும் ஒரு பேசு பொருளாக மாற்றி விட்டு இவங்க 2 பேருமே பெரியாருடைய கொள்கையை காற்றுல பறக்க விட்டீங்கல்ல. பெரியார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொன்னாரு, திமுக செஞ்சுதா? பெரியார் என்ன சொன்னாரு? இடஒதுக்கீட்டுக்காக போராடினாரு, இடஒதுக்கீட்டை வாங்கினாரு. வாங்கின பின்னால அந்த இடஒதுக்கீட்டை அவரே ஏத்தாரு. ஏன் ஏத்தாரு?
பிராமணர்களிடமிருந்து இடஒதுக்கீட்டை நாம் இந்து மதத்தின் மற்ற சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு வாங்கணும். ஆனா இந்து மதத்தில் மிகவும் பின்தங்கிய சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு சென்றடையவில்லை. இந்து மதத்தில் இருக்கின்ற முன்னேறிய சமூகங்களை இடஒதுக்கீட்டை அபகரிச்சான். அதனால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்த ஜாதி எத்தனை சதவீதம் இருக்கோ அத்தனை சதவீத இடஒதுக்கீடு கொடுங்கன்னு முதல்ல பெரியார் தானே சொன்னாரு. அவர் கொண்டு வந்த அவர் எதற்காக போராடினார், அந்த போராட்டத்துக்கு எதிராக திரும்பவும் அவரே போராடுறார். அந்த ஒரு அரசியல் நேர்மை இருந்தது இல்லையா? அதுக்காக தான் பெரியார் நாம ஏத்துக்கிறோமே தவிர, பெரியார் கடவுள் இருக்குன்னு சொன்னாரு, இல்லைன்னு சொன்னாரு. கடவுள் உண்டு என்பதும் இல்லை என்பதும் காலங்காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வாதம். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் முடிவு கிடைக்கல. இல்ல சார், ஆக நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. சீமான் என்னன்னா இல்ல சீமான் வெறும் கடவுள் மறுப்புக்காக மட்டும் அவரு பெரியார விமர்சனம் பண்ணல சார். அவர் எல்லாத்தையுமே விமர்சனம் பண்றாரு. இப்ப நீங்க ஒவ்வொரு பதிலையும் என்னுடைய இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, இதுக்கு நியாயமா பதில் சொல்ல வேண்டியது திராவிட கழகத்தினர் தான். பெரியாருடைய மொத்த சொத்து யார் கையில இருக்கு? அந்த திராவிட கழகத்தினுடைய கட்சியில் தான் இருக்கு. ஏகப்பட்ட சொத்தோட இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் ஏன் இதுக்காக முன்னெடுக்கல? நீங்க சொல்ற இடஒதுக்கீடு பிரச்சனை நியாயமா இன்னைக்கு அரசாங்கத்துல இன்னைக்கு அரச கையில வச்சிருக்கூடிய மு.க. ஸ்டாலின் கையில எடுத்திருக்கணும். அந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இதை நடைமுறைப்படுத்த சொல்லி இந்த திகாவினுடைய தலைவரான வீரமணி அவர்கள் எத்தனை முறை போராட்டம் நடத்தினார் சார்? எத்தனை முறை போராட்டம் நடத்தினார்? எத்தனை முறை அறிக்கை கொடுத்தார் சார்? தன்னுடைய 90 வயது 85 வயசு தாண்டி 90 வயசுல தள்ளாடி அந்த தலைமைச் செயலகத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு ரேம்ப் நீங்க சாதாரணமா நல்லா இருக்கவங்க மட்டும் தான் நடந்து போக முடியும். ரொம்ப வயசான கொஞ்சம் தவறான கீழே வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு நடைபாதை, ஒரு சாய்வு தள பாதை. அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த முதிய வயசுலயும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பிடிச்சி அந்த கம்பியை பிடிச்சி மொல்லமா குழந்தை மாதிரி நடந்து அங்க போய் சொல்லிட்டு வராரு, எப்பா நீ தயவுசெய்து இந்த இடஒதுக்கீடு எடு, இடஒதுக்கீடுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இந்த வயசுல அவர் பண்றாரு. அது கிட்டத்தட்ட அந்த ஒத்த வயசுடைய வீரமணி எத்தனை முறை சார் அறிக்கை விட்டாரு? இதான பெரியாருடைய சொத்து இவர்கிட்ட தானே சார் இருக்கு. ஏன் வேற யாரெல்லாம் விட்டுருங்க சார்? திமுக விட்டுருங்க சார். திமுக அதுல இருந்து உடச்சி வந்த கட்சி. மத்த கட்சி எல்லாம் நீங்க மதிமுக அதிமுக லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. ஆனா இதனுடைய மொத்த உருவம் யார் சார்? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு திமுகவுக்கு அடுத்தது வரேன். அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்து தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இந்த 2 வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அந்த 2 லட்சம் கோடி மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா, இல்ல இவங்களே ஒதுக்கிட்டாங்களா, இல்ல மக்களுக்கு ஒதுக்குறாங்களா? இத ஒரு தனி விவாதம் நடத்த வேண்டியிருக்கு. என்ன கேக்குறேன், வீரமணி யார்? சுபவீரபாண்டியன் யார்? கொளத்தூர் மணி யார்? கோவை ராமகிருஷ்ணன் யார்? திருமுருகன் காந்தி யார்? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ யார்? இவர்கள் எல்லாம் இந்து மதத்தில் முன்னேறிய சமூகங்களை சார்ந்தவர்கள். இவங்களுக்கு இடஒதுக்கீட்டை அபகரித்தவர்கள். அங்க யாராவது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த திராவிடர் கழகம் பெரியாரியவாதிகள் என்று சொல்லிக் கொள்கின்ற அந்த இயக்கங்களின் தலைமை பொறுப்புல இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஒன்று முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், அல்லது தலித் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். தலித் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு இருக்கு, அவங்க அதை பத்தி பேச வேண்டிய அவசியம். முன்னேறிய சமூகங்கள் ஏற்கனவே கபலீகரம் வச்சிருக்கான். இருங்க சார், நான் சொல்லிடுறேன். முன்னேறி சமூகங்கள் ஏற்கனவே இடஒதுக்கீட்டை சமூக நீதியை கபலீகரம் பண்ணி வச்சிருக்கான். அவங்கெல்லாம் திராவிடர் கழகம் பெரியார் பேருரையில பெரியாருடைய சொத்துக்களை, பெரியாருடைய சொத்தை, வீரமணிகர் சொத்தை கையில வச்சிருக்குது. இவங்க எப்படி சார் பெரியாருடைய கொள்கையை பத்தி சமூக நீதியை பத்தி பேசுவாங்க? அதனாலதான சீமான் அவங்களுக்கு எதிர்விடையாற்றுறது மக்கள் மத்தியில எடுபடுது. இந்த சமூக நீதியை பற்றியோ, கல்வி வேலை வாய்ப்பை பற்றியோ, பெண் அடிமை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியோ இவங்கெல்லாம் பேசி இருந்தாங்கன்னா இன்னைக்கு பெரியாருக்கு எதிராக சீமான் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. ஆக அரசியலில் அந்த தேவையை இன்னைக்கு சீமான் சரியா பயன்படுத்துகிறார். இன்னொன்னு, பெரியாரை பற்றி பேசுவதால் ஒரு மிகப்பெரிய அரசியல் விளம்பரம் கிடைக்கிறது. அவர் அதற்காகவும் பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே சீமானே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் நல்ல எவ்வளவு கொள்கைகள் போராடின அன்னைக்கெல்லாம் என்னை பத்தி யாரும் சொல்ல, இன்னைக்கு பெரியாரை பத்தி பேசணும்னு இத்தனை பேர் பேசுறீங்க, அப்படியாவது என்னை பத்தி பேசுங்கட்டு போறாரு. அப்ப என்ன, சீமான் தன்னுடைய பெயர் எப்பொழுதும் தலைப்பு செய்தியா வரணுங்கிற எண்ணம் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாம தலைப்பு செய்தியா வரணும், அதன் மூலம் தன்னுடைய அரசியல் கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல.
ஆனால் அதற்காக தேர்ந்தெடுக்கிற பாதை சீமானுடைய பாதை தவறானது. பெரியாரை விமர்சிக்கலாம், ஆனால் தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக தரம் தாழ்ந்து பெரியாரை விமர்சிப்பதும் தவறு. பெரியாருக்கு முட்டு கொடுக்கிறோம் என்கின்ற பெயரில் பெரியாருடைய கொள்கைகளை காற்றிலே பறக்க விட்ட வீரமணி, சுபவீரபாண்டியன், கனிமொழி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவர்களுக்கெல்லாம் பெரியாரை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் கூட தகுதியும் கிடையாது. பெரியாருக்கு ஆதரவாக போராடுவதற்கு இவர்களுக்கு அருகதையும் யோக்கியதையும் கிடையாதுங்கிற வார்த்தை நான் பகிரங்கமா இங்க பதிவு பண்றேன். நன்றி சார். ஸ்டாலினுடைய அமைச்சரவை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற நோக்கம் நமக்கு முக்கிய காரணியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இடஒதுக்கீடு எடுத்தா அதை பெரியார் சொல்லாம நம்ம போக முடியாது. தந்தை பெரியார் உடைய கொள்கைகளை சரியாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய திக இந்த விஷயத்தில் தோல்வியுற்றது என்பதை உங்களுடைய வாதங்கள் மூலமாக நாங்கள் அறிகின்றோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி.